தி பெட் திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம். மலேசியாவில் ஒரு இசைக்குழுவில் பிரபல பாடகராக பணியாற்றி வருகின்றார் முகேன் ராவ். இவர் பிக் பாஸ் மூலமாக புகழ் வெளிச்சம் பெற்றவர். திரையில் ஹீரோவாக வந்திருக்கின்றார். இசைக்குழுவின் ஒப்பந்தம் முடிந்ததும் நாடு திரும்பும் போது தமது அக்காள் மகளுக்காக ஒரு பெட் பொம்மை வாங்க ஒரு கடைக்கு செல்கின்றார். அங்கே பெட்டியில் அடைக்கப்பட்டிருக்கும் ஜின் என்கின்ற பூதத்தை பார்க்கிறார். அதாவது பெட்டியை பார்க்கின்றார். இந்த பூதம் மிக நல்லது, இது இருக்கும் இடத்தில் செல்வம் வளரும், நீங்கள் விரும்பியதை உங்களுக்கு நல்லது நடக்க இது உதவும் என்று அந்த கடைக்காரர் சொன்னதும் அதை வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த பூதத்தை வளர்க்க, ஜின்னை வளர்க்க வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருகின்றார் ஹீரோ. அது ஒரு அமானுஷ்யம் என்பது அவருக்கு தெரியாமல் போகிறது. சிங்கத்தை வீட்டிலும் புலியை வீட்டிலும் வளர்க்க முடியுமா, அப்படிதான் இதுவும் என்று அவருக்கு தெரியாமல் போகிறது. ஜின் என்ற பேய் வீட்டுக்குள் வந்ததும் முதல் நாளே அசம்பாவிதம் நடந்து விடுகிறது. அவருடைய பாட்டி கீழே விழுந்து தெய்வாதீனமாக தப்பித்து விடுகின்றார். நல்லது நடக்கும் என்பதற்கு எதிராக எல்லாமே நடக்கின்றது. கதாநாயகனின் காதல் மனைவி இரத்த வெள்ளத்தில் கிடக்கின்றாள். அவளை அடித்தது அந்த ஜின் தான் என்று சொல்லப்படுகிறது. எல்லோரும் இந்த ஜின்னை நாம் வீட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டாம், பேயை யாராவது வளர்ப்பார்களா, பூதத்தை யாராவது வளர்ப்பார்களா என்று வீட்டார் சொன்னதும் அதை தூக்கி கொண்டு போய் வீதியில் வீசுகிறார் கதாநாயகன். பெட்டி வீதியில் வீசப்பட்டதும் அதிலிருந்து வெளியே வருகின்றது பூதம். மிகப்பெரிய உருவமாக, பயங்கர உருவமாக வெளியே வருகிறது. அது வெளியே வந்த பூதம் என்ன செய்தது? அந்த குடும்பத்தை காப்பாற்றியதா? பூதம்தான் அவனுடைய காதலியை அடித்து தாக்கியதா? அந்த ஜின் அந்த குடும்பத்திற்கு நல்லது செய்யதான் வந்திருக்கிறதா அல்லது தீங்கு செய்ததா என்பதே மீதி கதை. அந்த பூதம் ஹீரோ குடும்பத்தை காப்பாற்றியதா, காவு வாங்கியதா என்பதே மீதி கதை. முருகேன் ராவ் ஹீரோவாகவும் பவ்யா தாரிகா ஹீரோயினாகவும் நடித்திருக்கின்றனர். அழகான இளம் ஜோடி. காதலிலும் சண்டை காட்சியிலும் மிளிர்கின்றார் ஹீரோ. ஹீரோயின் பார்க்க நடிக்க அழகாக இருக்கின்றார், நடிப்பிலும் மிளிர்கின்றார். மற்றும் இமான் அண்ணாச்சி, வினோதினி, வடிவுக்கரசி, நிழல்கள் ரவி, பாலசரவணன், ராதா ரவி மற்றும் பலர் நடித்திருக்கின்றார்கள். விவேக் மெர்வின் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்களுக்கான இசையை சரியாக கொடுத்திருக்கின்றார். ஒளிப்பதிவு அர்ஜுன் ராஜா மிக சிறப்பாக மலேசியாவையும் அழகாக காட்டுகின்றார். அந்த காதல் காட்சிகளையும் சரி, அந்த ஜின்னையும் மிக அழகாக ஒரு பயமுறுத்தும் வகையிலும் அதே சமயத்தில் பார்க்க வைக்கின்றார், ரசிக்க வைக்கின்றார் காட்சிகளை. எழுதி இயக்கியவர் TR பாலா. ஒரு நல்ல தீம் தான், ஆனால் லாஜிக் மீறல் நிறைய இருக்கின்றது. ஒரு பூதத்தை யாராவது கொண்டு வந்து வீட்டில் வளர்க்க முடியுமா என்பது பொதுமக்களின் கேள்வியாக இருக்கின்றது. பேயில் நல்ல பேய் கெட்ட பேய் இருக்கிறதா என்பதும் கேள்வியாக இருக்கிறது. அதாவது பூதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது ஒரு முன்பு வந்த ஒரு பட்டணத்தில் பூதம் படத்தில் ஜின்னை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அதை அழகாக ஒரு திரைக்கதையாக்கியிருந்தார்கள். இதை இந்த ஜின்னை வைத்து எப்படியெல்லாம் அழகாக காட்சிப்படுத்தியிருக்கலாம். காதல் காட்சி, காமெடி காட்சி, சண்டை காட்சி என்று நிறைய விஷயங்களை செய்திருக்கலாம். ஆனால் திரைக்கதையில் கோட்டை விட்டு விட்டார் டைரக்டர். திரைக்கதையில் இன்னும் கவனம் செலுத்தி இன்னும் நிறைய காட்சிகளை சேர்த்திருந்தார், படம் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.